ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஃபில். ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட அந்த கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதிகமாக எதுவுமே பேச வேணாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ லாஸ்ட் நான் இதில் முடிச்சிருந்தேன்னா நம்ம ஜங்குக் வந்து சமைச்சிட்டு இருந்திருப்பாரு. டேவை வந்து டக்குன்னு பார்க்கும்போது அந்த மேரிட் கப்புள்ஸ் எல்லாம் புதுசாக கல்யாணம் ஆனால் எங்கே போனாலும் அப்படியே ஒட்டிக்கிட்டே திரிவாங்களே, அப்போது ஒருத்தர் சமைக்கும் போது ஒருத்தர் கிச்சன்லேயே நின்றுட்டுருப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம ஜங்குக் வந்து டேவை பார்த்துட்டு இருந்ததோடு நான் வந்து கட் பண்ணேன். இப்போ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. ஒரு வழியாக டின்னர் சமைச்சு முடிச்சிடுறாரு. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டு டேக்கு வந்து பரிமாறிட்டு அவரும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்க, அப்போது நம்ம டேவை பார்க்குறாரு. குளிச்சுட்டு வந்தவர் தலை சரியாக கூட காயவே இல்லை, அப்படியே ஈரமாக முடியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே நெத்தி மேலே விடுது. அதெல்லாம் பார்க்குறாரு. நம்ம டே வந்து அப்படியே சாப்பிட்றப்போ அந்த முடியை லைட்டாக பின்னாடி தள்ளி விட்டுட்டு திரும்பி சாப்பிட்றாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டே வந்து ரொம்பவும் அழகாக இருக்க மாதிரி தோணுது. இத்தனை நாள் பார்த்துருப்பாரு, இத்தனை நாள் பழகியிருப்பார். ஆனால் இப்போல்லாம் இதை இல்லாதது நம்ம ஜங்குக்கு வந்து டே மேலே ஒரு புதுவிதமான ஒரு அன்புன்னு சொல்லலாம். அப்படியே நம்ம ஜங்குக் டேவை அப்படியே ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுருக்கா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கையை அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு போயிட்டு நம்ம டேவுடைய நெத்தியில் இருக்கிற முடியை காது பின்னாடி லைட்டாக ஒதுக்கி கொடுக்க, வாயில் சாப்பாடு வைக்க போன நம்ம டே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு, இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி ஜங்குக்கை சைடு வாக்கில் பார்க்க, இல்லை அது முடி டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் தான், இல்லை பரவாயில்ல, சாப்பாடு ஓகேவா? ஓகே தான். நீ செஞ்சு என்றைக்கு நான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. ஏன் என்றைக்கும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குற? இல்லை, ஒன்றும் இல்லை. நானும் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து பார்க்குறேன். ஒரு மார்க்கமாக இருக்கேன். என்னாச்சு? என்ன எதனாவது விஷயத்தை மண்டல போட்டு குழப்பிட்டுருக்கியா? இன்னமும் அந்த கனவை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன். அப்படி இல்லை, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். நீ தப்பாக எதனா எடுத்துப்பியோன்னு. இதுக்கப்புறம் என்ன தப்பாக நினைக்கிறதுக்கு இருக்குது? இல்லை, அதாவது நம்ம நல்லா பழகிட்டு தானே இருக்கோம். இதில் எதுக்கு நீ தயங்குற? கேளு எதாக இருந்தாலும். இல்லை, லைஃப் ஃபுல்லாக தனியாக இருக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். லைஃப்பில் தனியாக இருக்கலாம்ண்ணா? நான் ஏன் தனியாக இருக்க போகிறேன்? அதான் நீ இருக்கியே. இல்லை டே, நான் அந்த மாதிரி கேட்கல. அது உனக்கும் ஃபேமிலி யாரும் இல்லை, எனக்கும் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்காங்க. ஸோ நான் உங்களை கண்டுக்க போகிறதும் இல்லை. இப்போ ஒன்ஸ் நீ காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்லாம் போய்ட்டுனா அடுத்து உன்னுடைய மூவ் என்னது? அடுத்து என்ன? நல்லா சம்பாதிக்கணும். அப்புறம் பிடிச்ச மாதிரி வாழ போகிறேன். அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு இருக்குது. தனியாக ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்கணுன்னு. தனியாவா? சிங்கிள் ஃபாதரா? ஏன் கேட்குற? நீ என்ன பண்ண போகிற? நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எனக்கு பிடிச்ச வேலை எனக்கு கிடைச்சதும் அதை பண்ணிட்டு போக போகிறேன். அப்புறம் நீ சொன்னதான் சம்பாதிக்க போகிறேன். அப்புறம் என்ன, குழந்தை அடாப்ட் பண்ணி வளர்க்க போறியா? இல்லை, அந்த ஐடியாலாம் இல்லை. ஏன்னா என்னையே எனக்கு ஒழுங்காக பார்த்துக்க தெரியாது. குழந்தைய கூட்டிகிட்டு வந்து குழந்தைய கஷ்டப்படுத்தி எதுக்கு நான் அது தேவையில்லை. ஏன் உனக்கு என்ன? நல்லா சமைக்கிறேன், வேலைக்கு போகிற, பொறுப்பாக இருக்கேன். அப்புறம் என்ன? இருந்தாலும் ஒருத்தர் வேலைக்கு போய் ஒருத்தர் வீட்டில் இருந்து குழந்தைய மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிக்கிறதுலாம் ஒரு அழகு இருக்குல்ல, அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. டே, நான் எப்படி சொல்ல வரேன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை என்னை வச்சுக்குவா. இப்போது உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ. எனக்கு
இல்லை, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோ. ஆ இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு நான் ஆசைப்பட்ட வேலை கிடச்சிருச்சு. நமக்கு ஒரு குழந்த. நீ ஒர்க் போனாலும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தை கூட. அதாவது உனக்கு இப்போ வேலை 1 மணிக்கே முடிஞ்சிருச்சு வச்சுக்கோ. 1 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் குழந்தை கூட தான் இருப்பேன். நைட்டு குழந்தை கூடயே சேர்ந்து டின்னர்லாம் சமைச்சு வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணுறது. குழந்தை நான் வந்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடந்தது, உன் கூட விளையாண்டது, சின்ன சின்ன சண்டை போட்டது, அது எல்லாத்தையும் என் கூட பேசுகிறப்போ நீ அவனை ரசித்து பார்க்குறது, நான் உன்னை ரசிக்கிறது. அப்புறம் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு குழந்தைய தூங்க போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணுறது. என்னது? இல்லை, என்னுடைய ஆசையை சொன்னேன். உனக்கு இப்படிலாம் தோணுமா என்ன? தோன்றதுன்றது தவிர எப்படி சொல்கிறது, கணவன் சொல்லலாம். எப்படி குழந்தைய தூங்க போட்டு ரொமான்ஸ் பண்ணுறதா? அது அது ஒரு தனி சுகம்டே. என்ன தான் நமக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலும், குழந்தையே பிறந்துருச்சு அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக ரொமான்ஸ் பண்ணுறது தனி அழகில். பண்ணலாம். ஆ இல்லை, அது ஐம் சாரி, பண்ணுவேன். பண்ணுவேன். உனக்கே அந்த மாதிரி ஆசை இல்லை? சிங்கிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு லவ்னா கொஞ்சம் பயம் ஜங்கு. ஏன்? எனக்கு டக்குன்னு ஒருத்தரை நம்புறதுக்கு வர மாட்டேங்குது. இப்போ நான் உன்னை நம்பி இந்த இடத்துல உட்காந்து எனக்கு இந்த இடத்துல எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு உன்னை முழுசாக நம்பி உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றேன்ல, அந்த மாதிரி இன்னொரு பர்சன் மேலே என்னால் அந்த நம்பிக்கையை கொண்டு வர முடியுமா தெரியல. இப்போது எப்படியோ தெரியல, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பழகிட்டேன். அதனால் பயம் இல்லாமல் இருக்கேன். இப்போ ரேண்டமாக ஒரு பர்சன் வந்து என்கிட்ட பேசினா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு கூட தெரியாது. அதனால் என்னமோ அடுத்தவங்க மேலே அன்பு வைக்கிறதே பயமாக வந்துருச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி எதனால அந்த மாதிரி நடந்திருக்கா? எனக்கு நடந்ததில்ல, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நடந்திருக்கு. அதனால அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஓ, ஆனால் அதுக்குன்னு எல்லா பசங்களையும் அப்படி நினச்சிடாதட்டி. அதுவும் கரெக்டு தான். ஆனால் எப்படி நான் ஒருத்தனை உன்ன மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறது? என்ன மாதிரினா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிற பையனா, நம்பி தனியாக இருந்தாலும் தப்பாக எதுவும் பண்ண மாட்டான்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. அந்த மாதிரி எப்படி கொண்டு வர வைக்கிறது சொல்ல? ஓ, கரெக்டு தான். சரி, நான் சாப்பிட்டேன். ஆனால் ஒன்றுட்டே, ஏன் எல்லாரும் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு தோணுதுன்னு எனக்கு தெரியல. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கா? பக்கத்தில் இருக்கும் அவங்க ஆசைப்படுறது, ஆனால் அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மனசை வச்சு நல்லா டீப் திங்கிங் பண்ணால் பக்கத்தில் இருக்க பொருள் கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதை யோசிக்க மாட்டாங்க. இந்த உலகமே அப்படிதான். ஜங்கு, இரு, நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு போ. ஒன்றும் இல்லை, சொன்னால் சொல்லி காட்டுறேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நேராக கிச்சனுக்கு போயிட்டு அந்த வாஷ் மிஷினில் போயிட்டு அப்படியே அந்த பிளேட் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அதை வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம டேக் வந்து லைட்டாக ட்ரிகர் ஆகிருக்கும். சொன்னால் சொல்லி காட்டுறேன்னு சொல்லுவாங்க அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக டேபிளில் இருந்து எழுந்துருச்சு அந்த வாஷ் மிஷினுக்கு தான், அதாவது ஜங்குக்கு நின்றுட்டுருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நடந்து போயிட்டு ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணிட்டு ஜங்குக்கை டேபிளாக வச்சு அப்படியே அப்படி சொல்கிறது நவுந்து எங்கேயும் போகாத மாதிரி அப்படி பின் பண்ணி வச்சுட்டு, என்ன சொன்ன?
நீ நீ ரொம்ப கிட்ட இருக்கட்டே. ஆ, கொஞ்சம் பின்னாடி நான் வந்து போனால் நல்லாயிருக்கும். ஆ, சொல்ல, எதுக்கு அப்படி சொன்ன? ஆமாம், நீ ஆசைப்படுற மாதிரி நான் இருக்கேன், அதுவும் கிட்டே இருக்கேன். ஆனால் நீ என்னை விட்டுட்டு மற்றவங்கள பற்றி யோசிக்கிறல்ல. ஓ, நீ அப்படி சொல்ல வந்தியா? ஹே, இரு ஒரு நிமிஷம். நான் உன்னை நான் உன்னை பார்க்குறத விட்டுட்டு மற்றவங்கள பார்க்குறேன்னா நீ நான் உன்னை பார்க்குறோன்னு நினைக்கிறியா? நான் ஒன்றும் சொல்லலைப்பா. ஜோக்கு, உனக்கே தெரியும் எனக்கு எதையாவது ஒன்று மண்ணில் எழுதி விட்டுனா நான் டீப் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஒரு ஓவர் திங்கர் பைத்தியம்னு உனக்கு தெரிஞ்சும் இப்படி பாதியில் விட்டு கூட போகக்கூடாது. ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண. என்னத்தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன்? அதான் நீ சொல்லிட்டே. அப்போ நான் யோசிச்சது கரெக்டு தானே? மணி 10:30 ஆகிடுச்சு. சீக்கிரம் படுகு, நாளைக்கு காலைல கிளம்பணும்ல. எங்கே கிளம்பணும்? காலேஜுக்கு. மறண்டியா? ஜாங்குக்கு எனக்கு தூக்கமே வராது இன்னைக்கு. ஏன்? ஒன்றும் இல்லை, நான் படுத்துக்கிறேன். மேலே இருக்கு கெஸ்ட் ரூம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படியே அவர் பாட்டுன்னு மேலே போயிட நம்ம சங்குக்கு அப்படியே ரூமுக்கு போகலான்னு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டீ வந்து சாப்பிட்ட பிளேட் வந்து அங்கேயே இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம சங்குக்கு வந்து அந்த பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சிங்கில் வச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஓரமாக காயறதுக்காக கவுத்து வச்சுட்டு போகிறாரு. இதை வந்து நம்ம டீ மேலேருந்து பார்த்துட்றாரு. இப்போ அப்படியே நம்ம டீ வந்து ஒரு மாதிரி சங்குக்கு ரூமுக்குள்ளே போகிற வரைக்கும் சங்குக்கே பார்த்துட்டு பொறுமையாக அவருடைய ரூமுக்குள்ளே போயிடுறாரு. அதாவது அந்த கெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடுறாரு. இன்றைக்கி அவர் சங்கு கூட வீட்டில் தானே தங்குறாரு. ஸோ நேராக கெஸ்ட் ரூமுக்கு போயிட அங்கே போயிட்டு படுத்துட்டு யோசிக்கிறாரு. தூக்கமே வரல, அப்படி உட்காந்து யோசிக்கிறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒரு வழியாக நம்ம டே தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு நம்ம ஜங்குக்கும் செஞ்சு வச்சுட்டு அவர் காலேஜுக்கு கிளம்புறதுக்கு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு எழுந்ததும் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருக்கிறத பார்த்துட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே நடந்து வராரு. கரெக்டாக டே வந்து காலேஜுக்கு கிளம்பி நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டே நடந்து போகிறத பார்த்துட்டு கிளாஸில் அவருக்கெல்லாம் கொடுத்து வச்சோம். கிளாஸ் பஸ்ஸில் இவனுங்கள தான் சைட் அடிச்சிட்ருப்பானுங்க போல். எப்படி ஒரு ப்ரப்போஸ் கூட வராமல் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு ஒரு விஷயம் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட பைக் இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறாருன்னா, பைக் எடுத்துகிட்டு இன்றைக்கி டேவை பிக்கப் பண்ணுறதுக்கு போகலாம், எப்போவுமே நடந்தானே வரா, ஸோ பிக்கப் பண்ணுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு நேராக டேவோடைய காலேஜுக்கு போகிறாரு. காலேஜும் முடியுது. நம்ம டே வந்து கிளாஸில் தான் இருக்கார். அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம டே வந்து பொறுமையாக அவருடைய பேக் எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த கிரவுண்டில் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்க டக்குன்னு ஒரு பையன் நம்ம டே கிட்ட வந்து பேசுகிறான். அவன் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே அவர் மாதிரி யோசிச்சுட்ருக்கா நம்ம ஜங்குக் லைட்டாக பயமாயிடுது. இன்னும் பையன் கூடலாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டிவியே பார்த்துட்ருக்கா. டக்குன்னு நம்ம டேவை இது ஜங்குக்கை வந்து க்ராஸ் பண்ணி ஒரு பையன் போகிறான். அவனை டக்குன்னு நம்ம ஜங்குக் ஸ்டாப் பண்ணிட்டு ஏய் ஒரு நிமிஷம். யார் நீங்கள்? அந்த பையனை உனக்கு தெரியுமா? டே என் கிளாஸ் தான். இல்லை, அவன் பக்கத்தில் உள்ளவன். ஆமாம், அவனும் என் கிளாஸ் தான். என்னாச்சு? இல்லை, டேக்கு இது வரைக்கும் எதனாவது ப்ரொப்போசல் வந்திருக்கா? அவன் ப்ரொப்போசல் வந்தாலும் அக்செப்ட் பண்ணுற ஆள் இல்லை. ஏன் தெரியல. இப்போ ஒரு 6 மாதமாக யாரையோ லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ப்ரொப்போஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது, கமிட் ஆகிட்டேன்னு சொல்லிடுறான். அதனால எல்லோரும் போயிடுறாங்க. கமிட் ஆகிட்டேன்னு சொல்கிறானா? ஏன் என்னாச்சு? நீங்கள் யார்? இல்லை, அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கேன். ஓ, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு. ஓ ஓகே, அப்போ நீங்கள் தான் ஆள் பெரிய. இல்லை, அது
ஆமான்னு சொல்ல தோணுது. இல்லை இல்லை, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம டிவியை தான் காட்டுறாங்க. அவன் பேசிகிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பையன் கூட பேசி முடிச்சுட்டு அப்படியே இவர் அப்படியே காலேஜை விட்டு வெளியே வர நம்ம சங்குக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் முன்னாடியே பிரேக் அடிச்சுட்டு நிற்கிறாரு. நம்ம டிவியை பார்த்துட்டு, ஏய் என்ன இங்கே வந்திருக்க? அது உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு. பாரு, இத்தனை நாள் இல்லாத என்ன புதுசாக? வேலை இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு நேராக ஒன்று அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வேறு சேர்ந்து போகலாமேனு. இன்றைக்கி சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. என் வீட்டில் என்ன இருக்குது இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனால தான். ஓ சரி, வண்டியில் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி நான் வந்து உட்கார, வண்டியை உனக்கு மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படி நம்ம சங்குக்கு ஷோல்டரில் ஒரு டேப் பண்ணி அப்படி நம்ம சங்குக்கு முன்னாடி தள்ளி உட்கார வச்சுட்டு அப்படி உட்காந்துக்க. இப்போ நம்ம சங்குக்கு வந்து அழகாக அப்படியே வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம டே பின்னாடியே அவர் பேஸ்கெட் வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம தான் திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்காரு. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில் கவுண்டருக்கு வந்து அப்படி நடந்து வந்துட்டுருக்க. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பையன் வரான். யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பார் இல்லையா, அந்த பையன். இப்போ நம்ம கிட்ட வந்து, ஹே ஹே ஹாய், என்ன நீ என்ன வீட்டுக்கு போகலையா? இல்லை, வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. என்ன நீ பாஸ்கெட்டில் இவ்வளோ திங்ஸ் இருக்குது? அது 2 வீட்டுக்கா வாங்குறேன்னா. அதான் 2 வீட்டுக்கா? ஆமாம், என் கூட ஒருத்தர் வந்திருந்தார். தெரியும், உன் கூட பைக்கில் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஓ தெரியுமா, பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் பார்த்தேன். உன்னை பற்றி கேட்டார். என்னை பற்றி கேட்டாரா? என்ன கேட்டார்? இல்லை, நீ நம்ம கிளாஸு, ஐயோ வேற ஒரு மறந்துட்டேன், ஒரு பையன் கூட நின்று பேசிகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு யார் அதுன்னு கேட்டார். நான் கிளாஸ் பையன் தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 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 ப்ரொப்போஸ் எதனாவது வருமானு கேட்டாரா? ஆமாம் அப்படி கேட்டார். அப்புறம் நான், நீ தான் கமிட்டட்னு சொல்வல்ல, ஸோ நான் அப்படியே சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? ஏன்டா அப்படி பண்ணுற? நான் கமிட்டட்னு சொன்னேன்னு சொல்லிட்டியா? என்னாச்சு? போச்சு. ஐயோ என்னடா எதனா தப்பான ஆள்கிட்ட சொல்லிட்டேனா? ஐயோ, நான் இவ்வளோ நாள் யாரை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தோன்னு அவன்கிட்டயே போய் சொல்லி வச்சுருக்கேடா. ஒன் சைட் லவ்வா? ஏய், அது பேர் கமிட்டட் இல்லைடா. ஐயோ ஏன்டா மேலே போய் இந்த இடத்த விட்டு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பையனை துரத்தி விட்டுற. இப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன் இன்னமும் என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்காம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம வந்து திரும்பியும் அப்படியே டீப் திங்கிங்க்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம சங்குக்கு வந்து டப்புன்னு ஷோல்டர்லே, ஏய் என்ன யோசிக்கிறேன்? இல்லை ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு இது வேணும். என்னது இது? கார். ஹே, இது குழந்தைங்கள்லாம் விளையாடுறது. ஒன்று ப்ளீஸ். ஐயோ, வண்டியா சரக்கு அடிச்சிட்டு இருந்தவன் இப்போ குட்டி கார் வாங்குறதுக்கு வந்து நிற்கிறேன். ப்ளீஸ், எனக்கு பிடிக்கும். சரி வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நம்ம சொன்னதும் அவர் அந்த காரை வந்து பில் போடுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்றாரு. இப்போ திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்றாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற இப்போ அப்படியே பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்க. மணி வந்து அந்த 5:30 அந்த மாதிரி டைமு. லைக் இந்த கோல்டன் ஹவர் மாதிரி அதெல்லாமே. அந்த ஸ்கையே வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வரதை நம்ம ஜாங்குக்கு பார்க்குறாரு அந்த மிரர் வழியாக. ஸோ என்ன பண்ணுறாருனா, வண்டி அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே ஓரம் கட்டிட்டு நம்ம வந்து ஒரு பார்க் பக்கம் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த நடக்கிற இடம்லாம் இருக்கும்ல, அதில் அப்படியே பொறுமையாக 2 பேருமா நடந்துகிட்ருக்க. நம்ம எதுவும் பேசல, ஜங்குக்கும் எதுவும் பேசலை. வந்து ஜஸ்ட் அந்த நேச்சர், அந்த ஸ்கை எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை.
இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. மணி ஒரு 5:45 அந்த மாதிரி ஆக, அந்த ஸ்கை எல்லாமே வந்து போக ஆரம்பிக்குது. நைட் ஆகவுல. ஸோ பொறுமையாக இருட்ட ஆரம்பிக்க, நம்ம ஜங்குக் போகலாமா? ஹே, எப்படி நீ இப்படிலாம் யோசிக்கிற? என்ன யோசிச்சேன்? இல்லை, அந்த அழகான மேகத்தை பார்த்ததும் நடந்து போகணுன்னு தோணுச்சு. நீ கூட்டிகிட்டு வந்து நடக்க வச்ச. எவ்வளோ நேரம் நடந்தாச்சு, மேகமும் போயிடுச்சு, வீட்டுக்கு போகலான்னு சொல்லலான்னு வர நீயே கேட்குற? தோணுச்சு. எப்படிடா இப்படிலாம் இருக்க? உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? அது சரி, வீட்டுக்கு போகலாம். வீட்டே ஒரு நிமிஷம். நான் கிளாஸ்மேட் கிட்ட பேசினேன். நீ யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் கமிட்டட்னு சொல்வியாமே, கமிட்டடானே? அதெல்லாம் ஏன் கேட்குற? இல்லை, சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அது ஆமாம், நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்? உனக்கு தான் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன். அப்புறம் ஏன் அப்படி சொல்கிற? நம்பிக்கை இல்லாதனால தான் சொல்கிறேன். அப்படி நான் சிங்கிளாக இருந்துக்கிட்டு அவங்கள வேண்டான்னு சொன்னேன்னா அவங்க திரும்பி வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால தான் நான் கமிட்டட்னு சொல்லிவிட்டு அதோட என்னை வந்து சீண்ட மாட்டாங்க. ஓ, ஓகே. ஏன், நீ என்ன நினச்ச? இல்லை, கமிட் ஆகிட்டு என்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கியோன்னு நினச்சேன். கமிட் ஆகிட்டு அப்படி உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன்? சொல்லுவேன். சொல்கிற முதல் பர்சன் நீயாக தான் இருப்பேன். பரவாயில்ல, அந்தளவுக்கு அது இருக்கேனே. சரி, வீட்டுக்கு போகலாம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜங்குக்குமா சேர்ந்து நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம டே வந்து அவருடைய வீட்டில் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே வீட்லேயே அடுக்கி வச்சுட்டு அப்படியே அந்த கிச்சனில் உள்ள ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கா. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து டேவுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படியே டோரை வந்து நாக் பண்ண நம்ம டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கு பார்த்ததும் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுக்கிறாரு. டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அது அவருடைய வீடு அப்படின்றதுனால மொத்தமாக அவருடைய வேலைகளை அவர் செஞ்சிட்ருக்கையில் நம்ம ஜங்குக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஜங்கு கூட இருக்கிறப்போ வேலை எல்லாமே சீக்கிரமாக முடியுது. பேசுகிறாரு, சிரிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம டேக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. அந்த டைம் ஜங்குக்கு வந்து கூட இருக்கும்போது பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு வந்து அழகாக காய்கறி விரிச்சு அப்படியே வெட்டிக்கிட்டே வந்து சிரிச்சிட்ருக்காரு. அப்போது நம்ம டேவும் சிரிக்கிறாரு. ஆனால் ஒரு செகண்ட் அவருடைய சிரிப்பு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்க நம்ம ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே காய்கறி வெட்டுறது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. நம்ம ஜங்குக்கிட்ட, ஜங்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஏன் தயங்குற? கேளு. இல்லை, என்ன உனக்கு பிடிக்குமா? என்னது? இல்லை, அது கேட்கணும்னு தோணுச்சா தான் கேட்டேன். என்ன உனக்கு பிடிக்குமான்னு? ஆமாம், பிடிக்கும். ஏன்? அது எப்படி, எவ்வளோ பிடிக்கும்? நீ எதை எதிர்பார்க்குறியோ அந்த அளவுக்கு பிடிக்கும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு உனக்கு என்ன தெரியும்? உன் மனசில் தோணும்ல, இந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லணும்னு. அந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு. நீ என்ன லவ் பண்ணுற அளவுக்கு பிடிக்கணும்னு தோணும். அதுக்கு அர்த்தம் உனக்கு என்ன லவ் பண்ணுற அளவுக்கு பிடிக்குமா? என்ன பிடிக்குமே.
கல்யாணம் ஆன அப்புறம் பிடிக்கணும்னு தோணும். அந்தளவுக்கு பிடிக்கும். சரி, காய்கறி விட்டு நான் போய் சாப்பாடு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், ஒரு நிமிஷம் இல்லை, கையை அடைச்சவங்க ஒரு நிமிஷம் இல்லை, நான் சாப்பாடை பார்த்துட்டு வந்துடுறேன். அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இல்லை. சரி, கையோட விட்டேன். என்ன எதுக்கு கேட்டேன்? தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். என்ன உனக்கு பிடிக்குமா? என்ன அமைதியாக இருக்கா? பிடிக்குமா? என்ன மிரட்டுற நீ? ஏய், நான் மிரட்டல, எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கு. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எவ்வளோ பிடிக்கும்? உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பிடிக்கும். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்னன்னு எப்படி சொல்லிட்ட? எனக்கு பரவாயில்ல, தெரியலையே. நீ இப்படி கேட்கும்போது எனக்கு தோணுச்சு, சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா உனக்கு தான் லவ் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு சொல்வேன்ல, அதனால. ஆனால் என்னால் மறைக்க முடியல. இப்போ ஒரு கேள்வி கேட்டியே, என்ன உனக்கு பிடிக்குமான்னு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ அதை சும்மா அப்படியே விளையாட்டுக்கு பேசிட்டு விட்டுருவான்னு நினச்சேன் ஜங்கு. இவ்வளோ சீரியஸாக கொண்டு போவேன்னு நினைக்கல. அப்படி விளையாட்டுக்கு கேட்டியா? அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்டேன். அதே மாதிரி நானும் கேட்குறேன், என்ன உனக்கு பிடிக்குமான்னு. அதான் நான் சொன்னேனே, உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு எனக்கும் ஒன்று பிடிக்கும்னு. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. டைம் வேணுமா? இல்லை, யோசிக்க டைம் வேணுமான்னு கேட்டேன். வேண்டாமா? வேணாம். உன் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டு மறைக்காத. நான் தப்பாக நினச்சிடுவேனோ, உன் மேலே கோவப்படுவேனோ, உன்கிட்ட பேசாமல் போயிடுவேணும்னு யோசிக்காத. ஏன்னா நான் இதெல்லாம் யோசித்தேன், சொன்னால் நீ அந்த மாதிரி பண்ணுவியோன்னு. நீ உன் மனசில் இருக்கிறத என்கிட்ட ஓப்பனாக எனக்கு ஒன்று பிடிக்கும் ஜங்கு. நிச்சயமாவா? நான் சொல்கிறது கேட்டு நீ எப்போ வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியோ அப்போயே எனக்கு ஒன்று பிடிக்கும். எனக்கு எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியல. நான் அதிகமாக யார்கிட்டையும் பழகினதில்லை. அந்த ஃபீலிங் எனக்கு டோட்டலாக புதுசாக இருந்துச்சு. நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாமல் தான் இருந்தேன். எனக்கு அதை உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லணும்னு தோணுச்சு. சொல்ல வரும்போதெல்லாம் அப்படியே என்னுடைய அந்த ஓவர் திங்கிங் மைண்டை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர வெளியே சொல்கிறதுக்கு ஒரு வாட்டி கூட வாய் திறக்க விடலை. சரி, நீ ஏன் எமோஷனல் ஆகிற? எனக்கு தெரியல ஜங்கு. நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஆனால் நீ நான் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப நல்லவன் தெரியுமா? டே, அழுறியா? கண்ணு வேர்க்குதா? ஓ, வெங்காயம் இல்லை, நான் அழுதுட்டு இருக்கேன்.
ஐயோ, குழந்த மாதிரி பண்ணுறியடா. சரி, உன்னை கட்டி பிடிக்கவா? ஆ, கட்டி பிடிச்சிட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொன்னதும் சங்கு பொறுமையாக கிட்ட வந்து டீவை சாஃப்டாக ஹக் பண்ணுறாரு. அப்படியே ஒரு ரெக்கையை பாதுகாத்தா மாதிரி அப்படியே சாஃப்டாக அப்படியே ஹக் பண்ணுறாரு. நம்ம டீவும் அந்த ஹக்கில் கொஞ்சம் டே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணால் இப்போது டக்குன்னு ஒரு விசில் சவுண்டு, குக்கர் விசில் சவுண்டு. அதை கேட்டு 2 பேரும் தெரித்து ஒரு பக்கம் போக இப்போ நம்ம சங்குக் சிரிக்க நம்ம டீமும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுட்டு இருந்தவர் அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்றாரு. இப்போ நம்ம சங்குக் சரி எல்லாம் ஓகே தானே? அழாதானேண்ணா, அழுதா அழகாக இருக்கு. இந்த மாதிரிலாம் பீலாக விட்டுட்ருக்காத, கொண்டு போட்டுருவோம் ஒன்று. ஹேய், நான் ஒன்று உண்மையாக தான் சொல்கிறேன். சரி விடு. சமைக்கலாமா? நீ முதல்ல அடுப்பை ஆன் பண்ண. சாப்பாடை பார்க்க போகிற, என்ன பிடிச்சி வச்சு என்னென்ன கேள்வி கேட்டுட்ட. கேட்டதுனால தானே சொன்னேன், இல்லை சொல்லியிருப்பியா? இல்லை தான். போயிட்டு சாப்பாடை விடி. சரி, நீ முதல்ல சீக்கிரம் வெங்காயத்தை வெட்டித்தா, சமைக்கணும், மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கிட்டேவும் ஒரு பக்கம் அப்படியே சமைச்சிட்ருக்க. இந்த நொடியிலேருந்து 2 பேரையும் வந்து அப்படியே ஐ டு ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணவே முடியல. ரொம்பவும் திணறாங்க இருந்துக்கிட்டு. இப்போது சரி ஒரு வழியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் செஞ்சுட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிட அப்போ அப்படியே டைனிங் டேபிளில் வச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச சாப்பாட்லேருந்து ஃபஸ்ட்டு வாய் நம்ம டே கிட்ட கொடுக்க நம்ம டே சாப்பிச்சிக்க பார்க்குறாரு, அவரை பார்க்குறாரு, அப்படியே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பார்க்குற, கப்பிள் ஸ்கூலில் இப்படி தான் பண்ணுவாங்க தெரியாதா? அது அதோட ஆ ஆ ஓகேவா, நல்லாயிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கும் டேவும் அப்படியே மாறி மாறி ஓட்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்க எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கம் வருது. அவருடைய வீட்டுக்கு போகலான்னு அப்படியே நடந்து போகிறாரு. ஆனால் சங்கு கூடயே இருக்கணும்னு தோணுது. சங்குக்கா கூப்பிடுவான் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கு வந்து டே வந்து கூப்பிடுறதுக்கு ஆசைப்படுறான்னு தெரியுது. ஆனால் வேணும்னே நம்ம சங்குக்கு வந்து நம்ம டேவை வந்து திணற விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. இப்போ நம்ம டே தான் அப்படியே ரூமுக்கு போகிறாரு, சங்குக்கை பார்க்குறாரு, ரூமுக்கு போகிறாரு, சங்குக்கை பார்க்குறாரு. நம்ம சங்குக்கு வந்து எழுந்திரிச்சு கதவு கிட்டே வந்துட்டார் அவருடைய வீட்டுக்கு வர்றதுக்கு. இப்போ நம்ம டே சங்கு மணி 12 ஆயிடுச்சு, ரோட்டுக்கு போகிறது டேஞ்சரஸ், ஸோ என் வீட்டிலே தூங்க. டே, ஒரு காலத்தில் 1 மணிக்கு கூட குடிச்சிட்டு நான் நடு ரோட்டில் கிடந்திருக்கேன். எம்பாசிங்காக இருக்கேன். சரி நீ போ, நான் தூங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் நேராக ரூமுக்கு போயிட நம்ம சங்குக்கும் அப்படியே டோர் பக்கத்தில் வரா மாதிரி வந்துட்டு பொறுமையாக அப்படியே திரும்பி நம்ம டேவுடைய ரூமுக்கே வந்துட்டாரு. டே போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு தூங்காமல் பெட்டில் கவுந்து படுத்துட்டு ஒரு மாதிரி சினிங்கிட்டே இருப்பார். அதை நம்ம சங்குக்கு பார்த்து சிரிச்சுட்டு ஒரு மாதிரி டே கிட்ட போயிட்டு சரி சினுங்காத, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு காதுக்கு பக்கத்தில் போய் சொல்ல நம்ம டே ஒரு நிமிஷம் அப்படி துடித்து பிடிச்சி நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா சங்குக்கு ரூமில் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நம்ம டே ஒரு மாதிரி சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகிட்டா நம்ம சங்குக்கு பார்த்து இப்போ உடனே நம்ம டே நீ போகலையா? எப்படி போகிறது, உன்னை எப்படி விட்டுட்டு? இல்லை அது எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். ஃபீவர் ஆட்டே, ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகிருக்கு. அது அது வந்து
சரி, உங்ககிட்ட அவனை கேட்கணும். என்னது? ஒரு நாள் இங்கே தூங்கினா தப்பு இல்லையா? இல்லையே. சரி. ஆனால் ஹாலில் கவுச் ரொம்ப சின்னதாக இருக்கும், தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்புறம் வீட்டில் கெஸ்ட் ஹவுஸ்லாம் கிடையாது, இந்த ஒரு ரூம் தான். நீ நீ என் கூட படுத்துக்கோ. இதை இப்படி சுற்றி வளைச்சி சொல்கிறதுக்கு நீ டேரெக்டாகவே சொல்லிக்கலாமே. அது பின்ன என்ன சங்கு, உனக்கு ஃபுல்லாக சரக்கு ஊற்றி கொடுத்து நீ உன்னை முழு போதையில் விட்டு ஐஸ்வர்யா விட்டாவும் நீ அதுவும் பண்ண மாட்டேன். இதில் வர நீ என்ன பாவம் பார்த்து போய்ட்டு கவுச்சில் எதுனாவது படுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? அதனால தான். சரி, தள்ளிப்படு. இங்கே பார்த்துக்கோ. ஆனால் என்கிட்ட ஒரு பிள்ளை தான் இருக்கே. அந்த பிள்ளை எங்க கூட. அப்புறம் எனக்கு வா, அதை நான் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆம்சை வளர்த்து வச்சுக்கிறேன். வாங்க, என்னுடைய பிள்ளைவா அது? உனக்கு இது போதாதா? இன்னும் பெருசாக்கணுமா என்ன? இல்லை இல்லை, அதுவே போதும். பார்த்தா சொல்லு, அதான் ஜஸ்ட் இருக்குல்ல. இல்லை, அங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு இங்கே போதும். சரி, குட் நைட். குட் நைட் சங்கு. ஐ லவ் யூ டே. அது லவ் யூ டூ சங்கு. தூங்கு. நாளைக்கு எனக்கு காலேஜுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். சரி, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் சங்குக்கும் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு நல்லா தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே வந்து நினச்ச மாதிரியே சீக்கிரமாக காலேஜுக்கு ஏற்றி கிளம்பிடுறாரு. ஸோ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, டேவை வந்து கூப்பிட்டு போயிட்டு பிக்கப் பண்ணுறாரு, இதை ட்ராப் பண்ணுறாரு, ப்ளஸ் பிக்கப்பும் பண்ணுறாரு. இது நம்ம டேக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பிடிச்ச பர்சனோட போயிட்டு வர்றது ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீலாகவும் இருக்குது. போயிட்டு வரும்போது எங்கேயாவது சாப்பிட்டு வருவாங்க, அது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது, லைக் டேட்டிங் மாதிரி. இப்படி ரொம்பவும் அழகாக அவங்களுடைய டேஸ் போக ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளில் ரெண்டு பேருமே ஒரு செட்டில்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவு அந்த மிடில் கிளாஸ்க்கு மேலே வந்துடுறாங்க. ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வேறு எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒரு சர்ச்சில் போயிட்டு ரிங்கமாக்கிட்டு ஒரு அழகான மேரிட் கப்புள்ஸாக மாறிடுறாங்க. அதிலிருந்து அவங்களுடைய லைஃப்பை அழகாக ஸ்டார்ட் பண்ண அவங்களோட லைஃப் ரொட்டீனே நம்ம டேவும் சங்குக்கும் ஆசைப்பட்ட மாதிரி. நம்ம டே வந்து வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு அவருடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து வைக்க, நம்ம சங்கு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 4-4:30 அந்த மாதிரி ஆகிடும் ஈவினிங் டைம். ஸோ அவர் வந்து வீட்டுக்கு வந்ததும் நம்ம டே கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டேவை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் நைட் வாக் மாதிரி இப்படி வெளியே கூப்பிட்டு போகிறது, ஈவினிங் வாக் மாதிரி கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி. ஆனால் டெய்லி எங்கேயாவது வெளியே நம்ம டேவை வந்து அந்த நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது நம்ம சங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அழகாக நம்ம டேவை எங்கேயாவது கூட்டிகிட்டு போவார். அதே மாதிரி கொஞ்ச நாளில் நம்ம டே ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஆர்ஃபனேஜ்லேருந்து. அழகாக அடாப்ட் பண்ணிவிட்டு அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வர அந்த குழந்தை அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகவே இல்லை. ஆனால் நம்ம டேக்கிட்ட கொஞ்சம் நல்லா பழகிக்க ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம டேவும் அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பித்து ரெண்டு பேருமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அவ்வளோ அழகாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே டியாஸ், நான் இந்த ஸ்டோரி எங்கேயே முடிக்கிறேன். முடிஞ்சால் நான் இந்த ஸ்டோரிக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன். ஏன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேரேஜ் லைஃபோடு ஸ்டாப் பண்ணிடுறீங்க, அதுலேருந்து வர லைஃப் ஸ்டார்ட்டப் ஆகிறத காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னுடைய ஸ்டோரி வந்து நீங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கும். லவ்வில் ஆரம்பிச்சுன்னா அதை மேரேஜோடு ஸ்டாப் பண்ணிவிடுவேன், மேரேஜில் ஆரம்பிச்சேன்னா குழந்தைங்களோட கொண்டு வந்துடுவேன். ஸோ ஒரு எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சு நான் கொண்டு போகிற ஸ்டோரி லைன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பேட்டர்னில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போது இல்லை, இனிமேட்டு வர வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணுறேன். ஓகே, அதாவது லவ், மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்பும் நான் கொண்டு வரேன். ஓகே,
ஓகே டியர்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.